என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னிடத்தில் எதையும் மறைத்து பேச விரும்பவில்லை. வெளிப்படையாகவே உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல வந்திருக்கின்றேன். நீ கவனமாகவும் தைரியமாகவும் கேட்க வேண்டும். நான் சொல்வதைச் சொல்லிவிடுவேன். அதன் பிறகு என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்க கூடாதல்லவா? அதனால் மனதைரியத்தை வரவழைத்து கொண்டு கருப்பன் சொல்கின்ற விஷயம் என்ன விஷயமாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையோடு இன்று என் வார்த்தைகளை நீ கேட்க தொடங்க வேண்டும். என் பிள்ளை அல்லவா? தைரியத்திற்கு உன்னிடம் பஞ்சமா? என் குழந்தை, கருப்பனின் கண்களை ஒரு நொடி நீ உற்று பார்த்தாலே உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்கு நல்ல மனநிலை வந்துவிடும் அல்லவா? சுற்றி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சரியானவற்றை எடுத்துச் சொல்லிவிடும் அல்லவா? இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதையும் சொல்லும் நேரம் நீ எல்லா விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம். எதற்கெடுத்தாலும் பயந்ததும் ஓடியதும் ஒளிந்ததும் போதும். இனிமேல் பயப்பட இங்கு தேவையில்லை. பயப்படுவதற்கு நேரமும் இல்லை. வாழ்க்கை மிக குறுகிய காலம். இது எத்தனை காலம் என்று நமக்கே தெரியாத பொழுது இருக்கின்ற நேரத்தில் நாம் பெற வேண்டிய எல்லா வெற்றிகளையும் பெறுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். நம் காலம் முடிந்த பிறகு கூட நாம் இங்கு எதையுமே குறை வைத்து விட்டு போனதாக இருக்கக்கூடாது. நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டதாக இருக்க வேண்டும். நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கவனமாக பெற்றுக்கொண்டதாக இருக்க வேண்டும். உன்னோடு எந்த இடத்திலும் நான் உனக்காக மன உறுதியோடு வருவதை நீ புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களும் உனக்கு தெளிவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும். சந்தோஷமான விஷயங்கள் உன்னை தேடி வரும். மனநிறைவோடு ஒவ்வொன்றும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும். நல்ல விஷயங்களை உன்னால் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும். நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவாகவே நடக்கும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உன் வசமாகுவதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நடக்கும் எண்ணங்கள், இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சிந்தனைகள் என்று ஒவ்வொன்றையும் உன்னை தேடி வந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றது. இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்ததற்காக வருந்தியதே கிடையாது. ஏனென்றால் என் பிள்ளைக்கு தெரியும், கருப்பனின் பிள்ளையான என் குழந்தை உனக்கு தெரியும், நம்மை விட்டு செல்வது எதுவும் நமக்கானது இல்லை என்று. இதை நாம் வருத்தி கொண்டும் வேதனைப்படுத்தி கொண்டும் நம்மோடு நிறுத்தி வைத்து தேவையில்லாத நம் நிம்மதியை நாம் தொலைக்கக்கூடாது என்பதும் என் பிள்ளைக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பனின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தாத அன்பு. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நான் பெரிதாக தெரிந்து கொண்டாலுமே ஒரு சில விஷயங்களைத்தான் நான் சில நேரங்களில் உன்னிடம் சொல்வேன். ஏனென்றால் என் பிள்ளை, நம்மை சுற்றி இப்படியெல்லாம் நடக்கிறதா என்று தெரிந்தால் வருத்தப்படுவாய் அல்லவா? நீ வேதனைப்பட்டு நின்று விடுவாய். அதனால் வேறு எந்த செயலிலும் நீ கவனம் செலுத்த மாட்டாய். வேறு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு என் பிள்ளை நீ துணிந்து நிற்க மாட்டாய். அதனால்தான் உன் அப்பன் எதையுமே உன்னிடத்தில் சொல்லும் நேரம் உனக்கு தெளிவாகவும் சரியாகவும் சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் இனிமேலும் எதையும் மறைத்து எந்த பலனும் இல்லை. நானோ என் பிள்ளை வருந்தி விடுமே, என் குழந்தை வேதனைப்பட்டு விடுமே என்று சொல்லி உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நான் தாங்கிக் கொண்டு உன்னை அங்கே வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது நீயோ அங்கே எல்லா விஷயங்களையும் தேவையில்லாமல் இழுத்து கொண்டு வருகின்ற. தேவையில்லாத மனிதர்களோடு பேசுவதும் அவர்களோடு உன் சகவாசத்தை வைத்துக் கொள்வதும் தவறான காரியம் அல்லவா? எல்லோரையுமே நாம் இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் நமக்கு எதிராக எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நாமும்
நம்முடைய வசதிக்கு தகுந்தாற் போல இவர்களோடு பேசினால் இப்பொழுது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோமே தவிர, அவர்கள் யார்? இதற்கு முன்னால் இவர்கள் நமக்கு என்னென்ன துரோகங்களை செய்தார்கள், இவர்களிடத்திலிருந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாம் மறந்து விட்டாய். நமக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை எல்லாம் மறந்து விட்டாய். அன்று அவர்கள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் நீ மறந்து விட்டாய். உன்னுடைய செவிகளுக்கே அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்க முடியாதபடிக்கு இந்த மனிதர்கள் பேசியது எல்லாமும் நாளடைவில் உனக்கு மறந்து விட்டது. மீண்டும் அவர்கள் நல்லபடியாக பேசியவுடன் எல்லாவற்றையும் மறந்து அவர்களோடு நீ பேசிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் பிள்ளையே? இவ்வளவு காயங்களையும் ஒருவருக்கு கொடுத்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல மீண்டும் அவர்களோடு பேசுகின்ற ஒரு மனநிலையில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நொடியே நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மீண்டும் உன்னை காயப்படுத்தத்தான் வருகிறார்கள் என்று. அவர்களின் எண்ணம் இன்னும் முழுமையாக ஈடேறவில்லை. மீண்டும் உன்னை தேடி வரத்தான் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி அதில் மகிழ்ச்சியை கண்டு ரசிக்கின்ற இவர்கள் ஒரு காலமும் திருந்திவிட மாட்டார்கள். பாவங்களை சேர்த்து கொண்டே செல்லட்டும். அவர்களினுடைய வருங்கால சந்ததிகளும் இதனால் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதனை நாளடைவில் புரிந்து கொள்வார்கள். தெய்வம் எப்பொழுதுமே தன்னிடத்தில் வந்து நிற்கின்ற பிள்ளைகள் தனக்கு என்ன கொடுக்கிறார்கள், இவர்கள் தட்சணையாக என்ன வைக்கிறார்கள் என்பதனை எல்லாம் பார்ப்பது கிடையாது. அப்படியே வைப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக இருந்தால், மனதில் நல்ல எண்ணங்களோடு தேடி வந்திருந்தால், யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காத பிள்ளையாக இருந்தால் தெய்வம் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுமே தவிர, அதுவும் அந்த பிள்ளையினுடைய அன்பிற்காக மட்டுமே. மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையுமே தெய்வம் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் முன்னால் நிற்பதற்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகுதி, நீ தூய்மையான மனதோடும் கள்ளம் கபடமில்லாத நெஞ்சோடும் நின்று விட்டாலே போதும். வேறு எதையுமே தெய்வம் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது கிடையாது. பொன்னையோ பொருளையோ நீ அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்றோ எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. தெய்வம் எதிர்பார்த்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் நீயும் தெய்வம் உன் மீது வைத்த நம்பிக்கைக்காக தெய்வம் நீ எப்படி இருந்தால் சந்தோஷம் என்று நினைக்கிறதோ அப்படி ஒரு சந்தோஷத்தை தெய்வத்திற்கு நீயும் கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் உன்னோடு நின்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் உனக்கு சொல்ல வேண்டாம் என்று நினைத்து தவிர்த்த ஒரு விஷயத்தை தான் இன்று சொல்லப் போகின்றேன். இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நம்மை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்தி துன்பப்படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலுமே நாம் யோசித்தது போல தெய்வம் நமக்கு அன்பை கொடுத்திருக்கிறது. நாம் நினைப்பது போல தெய்வம் நமக்கான சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே எண்ணி நாம் தேவையில்லாது இனி கலங்கிக் கொண்டிருக்க கூடாது. எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் நாம் ஒருபோதும் மனம் வருந்தி நிற்கக்கூடாது. நமக்கு நடப்பது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். எந்த இடத்திலும் கருப்பன் வந்து நின்றுவிட்டால் அந்த இடத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே சற்று சிறப்பு வாய்ந்ததுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் ஏது கிடைக்கும் என்பதனை எல்லாம் எண்ணி நீ கலங்குவதை விட உன்னை சுற்றிலும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்படியாவது உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை இந்த கருப்பன் தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்கள் நடக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த தருணங்களில் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். இந்த வெற்றி ஒவ்வொன்றுமே உன்னை தொடர வேண்டும். இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை வந்து சேர வேண்டும். மனதார என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் நினைக்கும் பொழுது இவை அத்தனையிலும் இருந்தும் உனக்கு புரிதல்கள் கிடைக்க வேண்டும். அப்பனின் அன்பு கொண்டும் இந்த கருப்பனின் மீது கொண்ட நம்பிக்கை கொண்டும் நீ எதையெல்லாம் அடைய நினைக்கிறாயோ அது எல்லாமுமே
உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுவெல்லாம் இருக்கட்டும். என்ன நடக்கிறது? தைரியமாக நின்று இந்த செய்தியை கேட்கச் சொல்கின்ற அளவிற்கு நம் வாழ்க்கையில் என்ன நடந்து விட்டது என்று தானே யோசிக்கிறாய். என் குழந்தையே, தீமையான விஷயம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையை பல காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதன் உண்மைத்தன்மை என்னவென்று உனக்கு புரியவில்லை. இது என்ன நடத்துகிறது, உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கிறது என்று கேட்டாயானால், என் பிள்ளையே, எப்பொழுதுமே நமக்கு வேண்டாத ஒருவர் நம்மை சுற்றி இருக்கிறார் என்றால், அவர்களின் மீது நாம் ஒருபோதும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இல்லை என்றால், அந்த இடத்தில் நாம் நாமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலுமே நம்மை யாரென்று தெய்வம் எடை போட்டுவிட்டுத்தான் நமக்கு அடுத்த செயல்களை செய்யும் என்பதனை மறக்கக்கூடாது. அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கு நிறைவான ஒரு விஷயமாக இருப்பது இந்த தெய்வம், இந்த கருப்பன் நான் வந்து நிற்கின்ற இந்த நேரம்தான். அப்படியானால் முதலில் எந்த ஒரு காரியத்தை நீ செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீ யோசித்து கொள்ள வேண்டும். நாம் யாரோடு பேசுகிறோம், இவர்களோடு பேசலாமா வேண்டாமா என்பதனை பல முறை நீ சிந்தித்திருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை செய்தார்கள், இவர்கள் எல்லாம் நமக்கு எப்படி இது போன்ற விஷயங்களை நடத்தினார்கள் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது, அவை அத்தனையிலும் இருந்து நான் உனக்கானவற்றை எல்லாம் நிறைவாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மன மகிழ்ச்சியோடும் மன தெளிவோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்திருந்தாலும், இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் உனக்கு நடந்திருந்தாலும், அந்த விஷயங்களிலிருந்து நீ நிச்சயமாக உனக்கு விரும்பியதை நீ பெற்றுக்கொள்வாய். நிச்சயமாக இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் சரியாக நடக்கும் பொழுது தனக்கானது என்னவோ அது சரியாகவே கிடைத்துவிடும். என் பிள்ளையே, கருப்பன் சில காலமாக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி பல தீய விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் என் பிள்ளை, இந்த தீய விஷயங்களை சந்திக்காமலேயே நாம் இருந்து விடலாம் என்று சொல்லி ஒரு வட்டத்திற்குள்ளேயே நீ முடங்கி கிடக்கின்றாய். அதற்குள்ளேயே நீ அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றாய். வெளியில் வந்தால் பிரச்சனைகள், நாம் இவரோடு பேசினால் கஷ்டங்கள், நாம் இப்படி இருந்தால் அது துன்பங்கள் என்று சொல்லி எல்லாவற்றிலுமே இருந்து நீ விலகிவிடத்தான் நினைக்கிறாயே தவிர ஒரு பொழுதும் எதற்குள்ளும் என் பிள்ளை நீ சென்றுவிட எண்ணவில்லை. சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை சரியாக நீ உணரவில்லை. அது மட்டுமா, இந்த பிரச்சனைகளை நாம் சந்திக்கவில்லை என்றால் அது பிரச்சனையாகவே தான் இருக்கும் என்பது ஏன் உன் மனநிலைக்கு புரியவில்லை என்றுதான் இந்த கருப்பனுக்கு தெரியவில்லை. அதாவது கருப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தால் அதை எதிர்கொண்டு வாழத்தான் நினைக்க வேண்டுமே தவிர, அதை விடுத்து ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது எனும் பொழுது அந்த பிரச்சனையை நாம் சந்திக்கவே கூடாது, சந்திக்காமலேயே இருந்துவிட வேண்டும் என்று நினைத்தால் அது எப்பொழுது தீர்வை பெற்று உனக்கான புரிதலை கொடுக்கும்? வாழ்க்கை என்ற அனுபவத்தை எப்படித்தான் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக செய்திட வேண்டிய நேரம், எல்லா விருப்பங்களையும் நீ நிறைவாக கொட்டிட வேண்டிய நேரம். அப்படி உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் மனதிற்குள் தேக்கி வைக்காமல் வெளியில் சொல்லி அதில் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ மனமகிழ்ச்சியோடு பெற்று கொண்டால் அது போதும். நிச்சயமாக என்றுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனின் அன்பு உன்னை வலிமைப்படுத்தும். இந்த கருப்பனின் அன்பு உன்னை மீட்டு கொண்டு வரும். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு சரியாக சொல்லித்தரும். என்ன வேண்டும் என்பதனையும் ஏது வேண்டும் என்பதனையும் உனக்கு முழு மனதோடு கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி இருக்கும் பொழுது என்னை நம்பாமல் நீ இருக்கலாமா? ஒரு பிரச்சனையை சந்திக்க நீ துணியாமல் இருக்கலாமா? தைரியமாக வெளியே வா.
கருப்பன் உன் வீட்டு வாசலில் தான் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னை மீறி எந்த ஒரு விஷயமும் உன்னை தொட முடியாது. ஆனால் நீ நினைத்தால் அந்த விஷயத்தை வெற்றி பெற முடியும். அந்த பிரச்சனையை தாண்டி வர முடியும். இது எல்லாமுமே சூழ்ச்சிகளினால் உனக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனைகள் தான். அதனால் இதையெல்லாம் கடந்து உனக்கு வெற்றியை பெற முடியும் என்பதனை நீ நம்பு. நீ நினைத்தால் எதுவுமே இங்கு சாத்தியம் என்பதனை நீ உணரத் தொடங்கு. உனக்காக இந்த கருப்பன் எப்பொழுதுமே உடனிருக்கின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களிலும் உனக்கு வேண்டியபடி எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நீ ஆசைப்பட்டபடியே உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனதார நாம் எப்பொழுதுமே பிரச்சனைகளையே தூக்கி சுமக்கிறோம் என்பது போன்ற உன் எண்ணம் உனக்கு உருவாகி விட்டது. அதனால்தான் எதற்குமே நீ சட்டென்று முன் வராமல் பதறுகிறாய். முன்னே வந்துவிட்டால் இது என்னவாக மாறுமோ என்ற பதற்றத்தோடு நீ சுற்றி வருகின்றாய். உன்னோடு இருக்கின்ற கருப்பன் உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக எடுத்துச் சொல்லும் பொழுது நீ எந்த இடத்திலும் பின்வாங்கி விடாமல் உனக்கென்று நான் தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அது போதும். நீ முழுமையாக ஒவ்வொன்றையும் உணர்ந்து விட்டால் அது போதும். கருப்பன் நடத்துவது எல்லாமும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதை செய்ய நினைத்திருக்கிறேனோ அதை நான் உனக்கு சரியாகவே நடத்துவேன் என்பதனை மறக்காதே. எல்லா நிலையிலும் உனக்கென நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ மனதார தெரிந்து கொள்ளும் பொழுது அவை அத்தனையையும் நீ சரிவர ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ விட்டுவிடக்கூடாது. கருப்பன் சொல்லும் பொழுது உனக்கு எதுவுமே புதிதாக இருக்கலாம். ஆனால் இதுதானே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இயல்பான உண்மைகள். உண்மைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் செல்வதுதான் இன்றிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ கடந்து வருவாயானால் ஒவ்வொரு விஷயங்களிலும் என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்ளாமல் நீ செல்வாயானால் நிச்சயமாக உன்னை தேடி வருவது எல்லாமுமே உனக்கு நிறைவான விஷயங்களை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும். கருப்பனிருந்து உனக்கு அத்தனையையும் முழுமையாக நடத்தி கொடுப்பேன். அப்பன் எதையெல்லாம் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினாலும் இவையெல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கானவற்றை எல்லாம் உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுக்கும். எல்லா நிலையிலுமே என் குழந்தை, நீ விரும்பியதை விரும்பியபடியே, நீ ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய பயம், உனக்குள் இல்லாத தைரியம், இதுதான் உன்னை இன்னமும் பின்னோக்கி அழைத்து வந்து கொண்டிருக்கின்றது. உனக்குள் இருக்கின்ற இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைக்கிறார்கள் இந்த மனிதர்கள். வேண்டும் என்றே உனக்குள் சோதனைகளை கொடுத்து உன்னை மேலும் மேலும் இது போன்ற பிரச்சனைகளுக்குள் தான் சிக்க வைக்க இவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் தைரியமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்றை நல்லபடியாக நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ கவனிப்பாய். என் தங்கமே, சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. வேண்டும் என்றே உன்னுடைய மனதிற்குள் தீய எண்ணங்களை விதைப்பதோ அல்லது உன்னை தீய பாதைக்கு அழைத்துச் செல்வதோ நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நீ சுதாரித்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் தெய்வத்தின் ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதில் நினைவில் நிற்க வேண்டும். தெய்வம் பேசுகின்ற வார்த்தைகளும் தெய்வம் சொல்கின்ற விஷயங்களும் உன்னுடைய மனதிற்குள் நினைவில் நிற்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நினைவில் கொண்டால்தான் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் உன்னால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உன்னால் கணித்து விட முடியும். நடக்கும் நன்மைக்கு நீ உன்னை தயார்படுத்துவதை விட்டுவிட்டு தேவையில்லாத மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு தேவையில்லாத பாதையில் பயணித்து விடாதே. நல்லவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை கைக்கொண்டு தீயவர்களை ஒதுக்கி வைத்து உன் வாழ்க்கையின் வெற்றியை தேட வேண்டும். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள்,
உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் ஒருபோதும் உன்னால் கண்டுபிடித்து விட முடியாது. அதனால் யாரையும் முழுமையாக நம்பாதே. யார் சொல்கின்ற வார்த்தைகளையும் முழுமையாக நம்பி தேவையில்லாத விஷயங்களுக்குள் உன்னை நீயே சிக்க வைத்து விடாதே. சொல்வதைச் சொல்லிவிட்டேன். கருப்பன் சொல்வதை கேட்பதும் கேட்காமல் செல்வதும் உன்னுடைய விருப்பம். எப்பொழுதும் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் ஒரு விஷயத்தை துணிந்து செய். யார் என்ன சொன்னாலும், எதிரில் நிற்பவர்கள் யாராக இருந்தாலும், தவறு எனும் பொழுது அதற்கு தலையாட்டி கொண்டிருக்காதே. எதிர்த்து ஒருமுறை கேள்வி கேள். அவர்கள் உண்மையாகவே என்ன நோக்கத்திற்காக உன்னோடு பழகுகிறார்கள் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.